ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் திருமணம் செய்து வைக்க இன்றைக்கே நல்ல நாள் அப்படின்னு துருபத மகாராஜா சொல்லும்போது, எங்கள் 5 பேரையுமே திரௌபதி திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்கிறாரு. அதை கேட்டு துருபத மன்னன் திகைச்சு போகிறான். இப்படிப்பட்ட யோசனை உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இது நாம் காணாதது, கேள்விப்படாதது, சாஸ்திரங்களும் இதை ஏற்காது. இப்படிப்பட்ட ஒரு அதர்மத்தை செய்ய சொல்லி நீங்கள் சொல்லலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு தர்மபுத்திரர் சொல்கிறாரு, தர்மம் அப்படிங்கிறது மிகவும் சிக்கலானது, நுணுக்கமானது. அதனுடைய பொருளை எளிதில் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய தாயாரும் நான் சொல்வதை ஏற்கிறாங்க. மேலும் வியாசதேவரும் இந்த விஷயத்தை ஏற்கிறார். தவிர என்னுடைய மனமும் அதர்மத்தில் போவதில்லை, என்னுடைய வார்த்தையும் பொய்ப்பதில்லை. அதனால் எங்களுடைய இந்த முடிவு பற்றி உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி துருபதராஜனை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே வியாசதேவர் வர்றார். அவருக்கு உபச்சாரம் செய்த துருபத மன்னன் தன்னுடைய மகள் திரௌபதியின் திருமண விஷயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் சிக்கலை விவரித்து எது தர்மம் அப்படிங்கிறத அவரே சொல்லணும், விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பணிவோடு கேட்குறாரு. இப்படி துருபதனால் கேட்டுக்கொள்ளப்பட்ட வியாசதேவர், வேந்தனே, வேதங்களுக்கும் மரபுக்கும் விரோதமான இந்த அணுகுமுறை இப்போ மனித வழக்கத்தில் இருந்து விலக்கப்பட்டு விட்டது. ஆனால் நான் இது பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு வியாசதேவர் சொல்கிறாரு. அப்போது துருபத மன்னன் முதல்ல பேசுகிறார். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நான் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. ஒரு பெண் பலருக்கு மனைவியாவது அப்படிங்கிறது உலக வழக்கத்திற்கும் வேதங்கள் சொன்னதுக்கும் மிகவும் விரோதமானது. விவரமறிந்தவர்கள் அதர்மமான காரியத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். அதனால் என்னால் இதை ஏற்கவே முடியல அப்படின்னு வேதனையோடு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் துருபதனுடைய மகன் திருஷ்டத்யும்னன் சொல்கிறாரு, நல்ல குணங்கள் பொருந்திய மூத்த சகோதரன் தன்னுடைய இளைய சகோதரனின் மனைவியை அணுகுவது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காரியமே அல்லன்னு சொல்கிறாரு.